வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் பல அடிகள் வாங்கி மறந்து போன உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீனத்தில் நீச்சம் பெற்ற புதன் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு மற்றும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைகிறாரு. அதே போல குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. இதன் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் குருவும் இருப்பதால எதிர்பாராத காரியங்கள் கூட இந்த வாரத்தில் எளிதில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்குதுங்க. அஷ்டமத்து சனியனுடைய ஆதிக்கம் இருப்பதால அடிக்கடி உடல்நிலையில தொல்லைகள் உண்டுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. திடீர் விரயங்கள் ஏற்பட்டு திகைப்படைய செய்யுங்க. சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் செயல்பாடுகள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இத்தருணத்துல அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சனி பகவானும் இணைந்திருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கையும் ஏற்பட்டு இருக்குதுங்க. இதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தால் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் காத்திருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம், அதே போல் கும்பமேளா, தீர்த்தஸ்தான பாக்கியம், மகான்களுடைய ஆசி ஆகியவை கிடைக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு திருத்திய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் சனி பகவானுடைய சேர்க்கையினால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் இரவு நேரம் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியம். அதே போல் தனியே இரவு நேரத்தில் செல்வதையும் தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குருவின் பலனாக எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவ இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால வாய்ப்புகும் கல்வி அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக பிள்ளை அல்லது பெண் வெளிநாடு செல்லும் யோகமும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பேரும் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் பலம் பெறும் இந்த நேரம் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை வந்து சேர இருக்குது. நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்களும் கூட இப்பொழுது துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்க இருக்குதுங்க. சகோதரர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. தொழிலில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு திருப்தி தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இக்காலகட்டங்கள்ல தொழில் மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானும் சூரியனும் இணைந்திருப்பதால் வேலை சுமை
ஆளுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மிக கவனமாக இருந்தும் பணிகளில் தவறுகள் ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு கவலை அளிக்குங்க. உத்தியோகம் காரணமாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதேபோல் காவல்துறை அதிகாரிகள் இரவு பணிகளின் போது அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் கிடைத்திருக்கிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அதே போல் 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இந்த முரண்பாடான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனையாகும் போது எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறுங்க. திடீர் தன வரவு திகைப்படைய செய்யுங்க. பிரபலங்களுடைய நட்பால் பெருமை சேர இருக்குது. அதே போல் அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று கூட சொல்லலாங்க. வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அதை கொடுத்து மகிழும் வாய்ப்புகள் உண்டுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்வோர் லாபம் குவிப்பீங்க. அதே போல விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வர்த்தகம் சம்பந்தமாக அடிக்கடி நீங்கள் வெளியூருக்கும் வெளி மாநிலங்களுக்கும் சென்று வர வேண்டிய நிலை இருக்குதுங்க. அவசியம் ஏற்பட இருக்குது. இதனால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்குங்க. அலைச்சலும் அதிகரிக்குங்க. புதிய துறைகளில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் தேடி வர இருக்குது. சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. அதே போல் ஏற்றுமதி துறையினர் வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெற்ற புதன் ஏற்கனவே மீன ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு மற்றும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு நீச்சம் பெற்ற புதன் இணைகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன். விரையாதிபதி புதன் நீச்சம் பெறுவது நன்மைதாங்க. விரயத்திற்கேற்ற வரவு சேருங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அதே போல் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் மாற இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு கேட்ட இடத்தில் மாறுதல் கிடைக்க இருக்குதுங்க. அதே சமயம் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாக புதன் விளங்குவதால எதிர்பாராத ஒரு சில காரியங்கள்ல தாமதங்களும் ஏற்படலாங்க. சில இக்காலத்தில் புதனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. பிறரை நம்பி செயல்படுவதால் கவனம் தேவைங்க. எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்று வலம் வருவதால படிப்பில் வியக்கத்தக்க முன்னேற்றத்தை உங்களால் இந்த வாரத்தில் காண முடியும். அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ளதால நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க இருக்குதுங்க. சித்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பும் கிடைப்பதால பச்சிலைகளுக்கு நல்ல விலை கிடைக்க இருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும் ஒரு வழிபாடா அமைஞ்சிருக்குது.